ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வெட்டிங் இன்விடேஷன் கார்டு டிசைன் பண்ணது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் வெட்டிங் கார்டுன்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நான் இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கலர் பேலட்டாக கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்களே ஓன் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் போய்க்கோங்க. சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப், பார்டர் கைட்லைன்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வியூ போங்க, நியூ கைட் லேஅவுட் செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜினை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் 0.25 இன்ச்சஸ் அப்படின்னு வைக்கிறேன். அதே சைஸு தான் 4 பக்கமும் வைக்க போகிறேன். there you go. நம்ம இப்போ பார்டர் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்துக்கோங்க. சரி, பார்டர் கைட்லைன்ஸ் ஏன் க்ரியேட் பண்ணணும்னா, டெம்ப்ளேட்டோட 4 சைடில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் முக்கியமாக நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் இல்லை இமேஜ் எட்ஜுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பிரிண்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கைட்லைன் மோர் லைக் அது ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு இமேஜ் குரூப் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில்லு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ ஒரு கிளிக் கொடுங்க. இப்போ 420 பிக்சல்ஸ் பை 420 பிக்சல்ஸ் அப்படின்ற சைஸில் ஸ்கொயர் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. there you go. இதை நான் லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்கொயர் ஒன் ரெடி. இப்போ இந்த கலர் பேலட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்போட 2 டூப்ளிகேட் காப்பீஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை இப்போ ரைட் சைட் நான் மூவ் பண்ணிட்டு வரேன். ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த அலைன்மெண்ட் மாறாமல் அப்படியே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு காப்பி Ctrl+J. இப்போ ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி. ஸோ தட் எல்லா ஷேப்ஸுக்கும் பிட்வீனில் இருக்க அந்த ஸ்பேசிங்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 3 ஸ்கொயர் ஷேப்போட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா, கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கீபோர்டில். இப்போ இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ Ctrl+J கொடுங்க. there you go. இப்போ அதை கீழே மூவ் பண்ணிட்டு வாங்க. இப்போயும் ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி. இப்போ இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணி இன்னொரு 3 ஸ்கொயர் ஷேப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl+J கொடுங்க. அதே 3 லேயரை செலக்ட் பண்ணி இப்போ கீழே மூவ் பண்ணிட்டு வாங்க. ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லேயர்ஸ்லாம் நீட்டாக நேம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பிகாஸ் பின்னாடி நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் இமேஜ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீட்டாக நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்காக ஃபைன். இப்போ நம்ம ஷேப்ஸ்லாம் நேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபியூ ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்கொயருக்கு இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 1 ஒரு இமேஜ் ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் நம்ம கிளிப் மேஸ் பண்ணி செகண்ட் ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜை மூவ் பண்ணிட்டு செகண்ட் லேயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ் லேயரை. இப்போ இமேஜை மூவ் பண்ணிட்டு போய் அந்த ஸ்கொயர் ஷேப் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த இமேஜ் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளார மட்டும்தான் விசிபிள் ஆகும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. there you go. இப்போ ஸ்கொயர் 3க்கும் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போங்க. இமேஜ் 2 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கேயும் அதே ஸ்டெப் தான், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் கேன்வாஸ்குள்ளார. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ லேயர் 3க்கு மேலே அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை.
இப்போ இமேஜோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஷ் பண்ணுங்கள். there you go. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து 4, 5, 7, 9 அந்த ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கெலாம் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ண அதே சேம் ஸ்டெப் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இமேஜை நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்கொயர் ஷேப்ஸில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான். நம்ம வந்து மீதி இருக்க ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மேரேஜ் டேட்டு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க, நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மேரேஜ் டேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. there you go. நெக்ஸ்ட்டு கீழே மற்ற மேரேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். அதே ஸ்டெப் தான். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் வச்சு உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக கீழே ஒரு பார் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு வந்து இப்போ டிசைன் குரூப் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிங்க் கலரை எடுத்துக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கீபோர்டு ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்டர் கொடுங்க. there you go. நம்மளோட வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து PDF, PNG இல்லை JPEG எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.